சூப்பர் 30 செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி விளைநிலத்திற்குள் கவிழ்ந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? கண்டிப்பா வினியா, சூனாம்பேடு அருகே அரசூர் பகுதியில் தற்போது அரசு பேருந்து தடை எண் 21 இது சூனாம்பேட்டிலிருந்து அச்சிரப்பாக்கம் செல்லும் சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி வயலில் கவர்ந்த விபத்து. இதில் 30 பயணிகள் பயணம் செய்த நிலையில் தற்போது 27 பேர் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டு சூனாம்பேடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறுகிய சாலை என்பதால் எதிர்க்க அந்த இருசக்கர வாகனத்திற்கு வழிவிட வேண்டிய நிலையில ஓட்டுநர் பேருந்தை ஓரமாக இயக்கிய போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை தற்போது பேருந்து கவிழ்ந்து கம்பத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது சிறு காயங்களுடன் ஏற்பட்டவர்களை அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்தை மீட்கும் முயற்சியில் இப்போது மதுராந்தகம் பணிமனையிலிருந்து ரெக்கவரி கொண்டு இப்ப பேருந்து மீட்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து சூனாம்பேடு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாருக்கும் அதிர்ஷ்டவசமாக பெரிய காயங்கள் இல்லாத நிலையில் லேசான காயங்களோடு தற்போது 27 பயணிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 14 கடைகள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்டன. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அங்குபாபு. விவரங்களை பதிவு செய்யுங்கள் அங்குபாபு. அதிலே பழனி பேருந்து நிலையம் அருகே சுமார் 1.5 ஏக்கர் மதிப்பிலான நிலம் தனியார் வசம் இருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த இடம் பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கிருந்த சுமார் 1.5 ஏக்கர் நிலம் திருக்கோயில் நிர்வாகம் கையகப்படுத்தி அந்த இடத்தில் இலவச பேருந்து நிறுத்தம், வாகன நிறுத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் அந்த இடத்தில் ஒரு 14 கடைகள் மட்டும் காலி செய்யப்படாமல் இருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த இடமும் பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமானதுதான் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து இந்த திருக்கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, டிஎஸ்பி தனஞ்சயன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அந்த கடைகளை காலி செய்ய அறிவுறுத்தினர். ஆனால் அந்த கடைக்காரர்கள் கடைகளை காலி செய்ய முடியாது, எங்களுக்கு ஸ்டே கிடைத்துள்ளது, அதுக்கான எந்த தற்போது வரை தெரியவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த 12 கடைகளும் இடித்து அகற்றப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு ஒரு 2 மணி நேரம் பரபரப்பு ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அங்குபாபு.